இதான் தமிழ்நாடு செக் போஸ்ட். இதான் வழக்கப்பாறை செக் போஸ்ட்டில் உங்களோட வண்டி நம்பர் முன்னையும் கொடுத்து போகணுங்க. அவர் ஆனால் உண்மையாக சூப்பராக இருக்குது. தமிழ்நாடு செக் போஸ்ட்டை தாண்டி இப்போ வந்து நம்ம வந்து இங்கே போக போகிறோம். ஏன்னா கேரளா செக் போஸ்ட்டை போக போகிறாங்க. இதுதான் தமிழ்நாடு செக் போஸ்ட். இதான் தமிழ்நாடு செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம் ஃபைனலாக. இந்த செக் போஸ்ட்டை தாண்டி என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. இப்போ இந்த செக் போஸ்ட் தாண்டி வெல்கம் டு கேரளா போட்டிருக்கு பார்த்தீங்களா, கேரளா டிஸ்ட்ரிக். இதுக்கப்புறம் ஃபுல்லாக கேரளா தாங்க. தெரியுதா, கேரளா மானவொடனே ஃபுல்லாக இதாக தான் இருக்கும். கேரளா தான் போட்டிருக்கு தெரியுதா. இங்கேருந்து கேரளா தான் கிட்டத்தட்ட ஒரு இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கேரளா தான். அதிரப்பள்ளி கேரளாவும் தமிழ் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட. ஓ ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அடுத்த செக் போஸ்ட் வந்து இன்னும் இந்த வளைவில் கட்டில் வந்துடுங்க. இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 100 மீட்டர்ஸில் வந்துடும். அதிரப்பள்ளி போகிறதுக்கு சைடில் ஒரு செக் போஸ்ட்டு. பைக் என்ட்ரி போட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் சைடில். இப்போ நடு ரோட்டில் என்ன பண்ணால் எப்படி போகிறது? என்ன பாய்ஸ் இப்படி பண்ணுறீங்க? தள்ளி நிப்பாட்டுங்கப்பா யாருனாலும். வந்துருச்சு நினைக்கிறேன். அந்த இருக்குது அதுதான் வந்து கேரளா என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். பசங்க யாருங்க ரோடு நல்லா இருக்கு. போன டைம் லாஸ்ட் டைம் வந்திருப்போம் அந்த வழியாக அட்ராக்ட் பண்ணுறாங்க. ரோடே இல்லை அந்த சைட் ஃபுல்லாக. ரோடு ஃபுல்லாக அப்போ தான் புதுசாக ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க கேரளா கவர்மெண்ட்டு. ரோடே இல்லாமல் தான் நாங்கள் போயிருந்தோம். இப்போ ரோடு இருக்கான்னு தெரியல. அந்த சைடா இல்லை இதான்னு தெரியல. இது ஃபுல்லாகவே மண் ரோடாக தாங்க இருந்துச்சு உண்மையிலே. அப்போ நாங்கள் போகும்போது அதுவே ரொம்ப ரிஸ்க்கிலே போனோம் நாங்கள். அப்படியே ரோட்டில் தண்ணி இருக்குது. மழையில தண்ணி வர்றது பற்றி தெரியுதா. செக் போஸ்ட் வந்துட்டேங்க ஃபைனலாக. வந்து கேரளா செக் போஸ்ட் என்ட்ரி ஆக போகிறோம். இங்கே தமிழ் கோயிலாக இருக்குங்க உள்ள கேரளாக்குள்ளே. வால்பாறை தானே, அதனால் குலதெய்வம் கோயிலாக கூட இருக்கலாம் சைடு. வந்துட்டோம் ஃபைனலாக செக் போஸ்ட்டை. என்ட்ரி போட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் பைக். கேரளா செக் போஸ்ட் எவ்வளோண்ணா பேமெண்ட் பண்ணணுமா? சரி ஓகே. வண்டி நம்பர் போட்டு தானே? வண்டி நம்பர் போட்டு தானே கொடுப்பாங்க. அந்த பாஸை பத்திரமா வச்சுருக்கணும். கரெக்டாக வந்து நீங்கள் கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது வழக்கப்பாறை செக் போஸ்ட்னு ஒன்று இருக்கும். வால்பாறை தாண்டி கேரளா பார்டருக்குள்ளே கரெக்டாக நீங்கள் என்ட்ரி ஆகும்போது இந்த வழக்கப்பாறை செக் போஸ்ட்டில் உங்களோட வண்டி நம்பர் முன்னையும் கொடுத்து போகணுங்க. ஓகேங்களா, வண்டி நம்பர் கொடுத்து ஒரு என்ட்ரி பாஸ் மட்டும் வாங்கிட்டு போகணும். நம்ம ரிட்டன் திரும்பி வரும்போது வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரிட்டன் நீங்கள் இந்த சைடு வால்பாறை சைடு வாரீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து திரும்பி வந்து விடுவாங்க. ஓகேங்களா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. கேட்டோம் வீடியோ எடுக்கலாமா ஒன்று எடுத்துக்கல சொல்லிட்டாங்க. பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க கேட்டதுக்கு. சரிண்ணா சரி போக அப்படியே விளாக் கன்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. போயிட்டு விளாக் கன்டினியூ பண்ணுறேன். செமையாக இருக்குங்க. என்னடா சார்ஜ் ஏற மாட்டேங்குது. இதுக்கப்புறம் தான் ரோடு உண்மையிலே சூப்பராக இருக்கும். அரௌண்ட் 80 இங்கேருந்து 80 கிலோமீட்டர் தான். நடு ரோட்டில் இப்போ நிற்கிறாங்களே பாய்ஸ், நிற்காதீங்கப்பா. நான் கரெக்டாக அந்த வழக்கப்பாறை செக் போஸ்ட்டில் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன் தெளிவாக. உங்களோட வண்டி நம்பரு ஓகேங்களா, ப்ளஸ் வந்து வண்டியில் எத்தனை பேர் வாரீங்க ஓகேங்களா, அது மட்டும் சொன்னால் போதும். என்ட்ரி ஃபீஸ் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இது வந்து வழக்கப்பாறை செக் போஸ்ட்னு சொல்லுவாங்க. கரெக்டாக கேரளாவில் என்ட்ரி ஆகும்போது இருக்கும். வாய் வரல வழக்கப்பாறைன்னு தான் நினைக்கிறேன். தப்பாக சொன்னோன்னா கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், தெரியும். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. பசங்களை 2 கிலோமீட்டரில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. யாரையுமே ஆளக்கானமே. இல்லை கிளம்பிட்டாங்களா யாருமே? ஒரே ரோடு தான், வேறு ரோடே இல்லை. இதில் தான் போயிருப்பாங்க. அந்த இருக்காங்களா டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க மோட்டோ ப்ரோ. என்ன மனோகரன உடனே என்னைய சொல்ற? நான் என்ன பண்ணேன்? எங்கயா பிளாக் கலர் காரா? அப்படி பிரச்சனையா? சண்டையா? லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. யாரு அவன்?
இதே தான் அதிரப்பள்ளியில் கூட்டமாக இருந்துச்சு ஒன் டைம். ஏதோ யானை இருந்துச்சுன்னா கூட்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ அதிரப்பள்ளி சைடில் கூட்டமாக இருக்குது. கொஞ்சம் தூரத்தை வேனை மட்டும் கடந்துட்டோம் அப்படின்னா போயிடலாம். ஏவோ அந்த வேனை இப்படியே கிராஸ் பண்ணுங்கயா. செம்மையாக இருக்குங்க ராயல் என்ஃபீல்டு. பாருங்க சவுண்டு, ஆக்சிலேட்டர் விடும்போது பீட் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இதே இடம் தாங்க, இந்த இடம் தான். நான் இந்த இடமா அதுக்கு அடுத்த இடமா இந்த ஆக்சிடென்ட் ஆனது. பாய்ஸ் பார்த்து போங்கயா. அதிரப்பள்ளிக்கு ஒரு 65 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 65-70 கிலோமீட்டர் நினைக்கிறேன். என்ன எவ்வளோ சூப்பராக போகிறேன். இதை தாண்டிட்டே டிராஃபிக்கே இல்லை. அந்த ஒரு வேன் நிற்கிறனால எல்லாமே டிராஃபிக் ஆகுது. கார்காரெலாம் முந்தைய வர முடியாது. பைக்குனாலும் முந்தி போயிடலாம், கார்காரெலாம் முந்தி வர்றது கஷ்டம் தாங்க. ஈகோ மோடில் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும், எஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஈகோ மோடுன்னு காட்டுதா, அந்த ப்ளூ கலரில் எரியுதா, அந்த ஈகோ மோட்லேயே போனாவே மைலேஜ் நல்லா கிடைக்குங்க. ஈகோ மோடுறது 65 வரைக்கும் ஈகோ மோடு வந்து அதில் வந்து இழப்பில் இருக்குது. 65 to 70 வரைக்கும். அதுக்கு மேலே போயிருங்க பாருங்க, ஃபுல் த்ராட்டில் கொடுத்தா வராது. திரும்பி எல்லா கீரையும் போடவும் வந்து தெரியுதா, 65 வரைக்கும் அந்த ஈகோ மோடு இருக்குது. சரிங்க, நான் போகலாம் கண்ணி மாட்டேன். அப்படியே பெஸ்ட்டு ஓப்பன் பிளேஸ் வந்துருச்சு டீப் ஃபாரஸ்ட்டில். ஒரு 10 கிலோமீட்டர் கரெக்டாக தண்டி வந்திருக்கேன் ஃபாரஸ்ட்லேருந்து. அந்த அதிரப்பள்ளி என்ட்ரியான்ஸ்லேருந்து 10 கிலோமீட்டர் தண்ணி ஓப்பன் பிளேஸ். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ்டு இருட்டாக தான் இருக்கும். அப்படியே 2 சைடு மரம் அப்படியே குமிஞ்சு நின்று அப்படி தான் இருந்துச்சு. இப்படி ஓப்பன் பிளேஸ் வரும்போது தான் நல்லா அப்படியே வெளிச்சமாக இருக்குல்ல. பின்னாடி ஏதோ எப்படி சொல்கிறது, இருட்டாக ஒரு குகைக்குள்ளே போன மாதிரியே இருக்குது. தெரியுதா, நல்லா இருக்குது. அப்படி ஓட்டுறதும் வெளிச்சமே தெரியாது, சூரிய வெளிச்சமே தெரியாதுங்க. தெரியுதா, பெஸ்ட்டு ஓப்பன் பிளேஸ் இது. இதுக்கு மேலே ஓப்பன் பிளேஸாக அந்த சைடு இருந்துச்சு. எல்லாம் ஓப்பனாக இருந்தால் மழையில் தெரிஞ்சால் ஃபோட்டோ எடுக்கலாங்க நின்று. அதுக்கு தான் பிளேஸ் ஓப்பன் பிளேஸ். அரௌண்ட் நம்மளுக்கு இன்னும் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 70 to 50 இருக்கும். மினிமம் 70 இல்லை 50. எத்தனை கிலோமீட்டரில் டவர் கிடைக்கலங்க உள்ளே வந்துட்டாலே. ஃபுல்லாகவே டவர் கிடைக்கல, அதனால தான். இப்போ வெஹிக்கிள் காரு தான் நிறைய வருது, பைக் அவ்வளோ வரலாம். இந்த சைடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட் தான். செம்மையாக இருக்குங்க இடையே தனியாக ரைட் பண்ணுறது. இதில் பசங்க எல்லாம் பின்னாடி வராங்க. எத்தனை கிலோமீட்டர், 4-5 கிலோமீட்டர் பின்னாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே முன்னாடி வந்துட்டேன். அவங்க பேசிட்டு இருந்தாங்க, போன்னு சொன்னாங்க. சரி நான் வந்துட்டேன். சரி வருவாங்கன்னு பார்த்தா யாரையுமே ஆளை காண. இப்போ வரைக்கும் பின்னாடி 8 கிலோமீட்டர் கிட்ட தாண்டிட்டேன். சரி பரவாயில்ல, என்ன அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட்டை போய் நிற்போம், வரட்டும். அவங்க தனியாக இருக்குது. ஷூலாம் நினைஞ்சிருச்சுங்க. யாருமே இப்போ மான்சூனில் ஷூ போட்டு வந்திருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, ஷூ போட்டிருக்காங்க. ஒரு ஒயிட் ஷூ வந்து அழுக்கான பிரச்சனை இல்லை. அதில் தண்ணியோடு ஓட்டுறோமா, நைட்டு போயிட்டு நான் ஷூவை கழட்டுறேன். என் கால் ஃபுல்லாக சரியான வலி. கால் ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும். அதுவும் சரியாக வலிக்குது. தண்ணிக்குள்ளேயே காலை வச்சுருந்துருக்கோம்ல, தண்ணியிலேயே ஷூ போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப வலிக்குது. ஏன்னா ஷூ யாரும் போட்டு வந்துடுறாங்க. மான்சூன் ரைட்டில் மழை டைம் அப்படிலாம் பெய்யுதான் ஒரு ஷூ ஒரு செருப்பு 2 வச்சுக்கோங்க, ஸ்லீப்பர்ஸ் மாதிரி. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஷூ உதவும். இல்லை பட்சத்துக்கு மேக்ஸிமம் ஷூ உங்களுக்கு அவ்வளோவா இப்போ உதவாதுங்க. தூரத்தை கடந்துட்டோம், ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட கடந்துட்டோம். இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்காங்க. இது ஆல்ரெடி வந்திருக்கோம். நான் வந்து vlog போட்டிருக்க மாட்டேன். இதோட ட்ரோன் ஷாட் உங்களுக்கு இருந்தால் நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா, ட்ரோன் ஷாட் வந்து இருந்தால் உங்களுக்கு மேபி வந்து என் ஃபோனில் இருந்தால் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆல்ரெடி சரியான டிராஃபிக்ங்க. போலீஸ் ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கு பேர் என்னது ஏகாஷ்? இதுக்கோட பேர் என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன, பக்கத்தில் போகாத, பறந்துடும். அந்த இருக்கு ஐயோ, எப்படி இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அது ஓடுது, பயந்து ஓடுதுங்க. 2-3 இருக்கு. கத்தாத நான் அங்கிட்டு போய் காட்டுறேன். இது என்ன பரவாயில்ல இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கரெக்டாக. சரி, நான் கூட அந்த ட்ரிப் வந்துருக்காருங்க. அவரோட பைக்கு டியூக் 390 சூப்பராக இருக்குங்க. வீடியோ எடுக்க சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா ஆங்கிள் எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்களேன். இதோட மைலேஜ் பவர் ஆனால் உண்மையாக சூப்பராக இருக்குது. ஐயோ
அது மெதுவாக போய்க்கலாம். பவர் வந்து நம்ம எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்குள்ளே. அதனால் ஸ்லோவாகவே போகும். வேகமாலாம் போகணும். அவர் சொல்லி தான் எனக்கு ஸ்லோவாக போகணும். அவர் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக போகணும், வேகமாலாம் போகக்கூடாது. பவர் நல்லாவே இருக்குது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பைக்கை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். 2022 மாடலு ஓகேங்களா. இது என்னென்னா ஆமாம் டியூக்கு ஆமாம் KTM 390 ஓகேங்களா. ஜென்னில் வெறும் KTM 390 தான். ரெண்டுமே ABS நினைக்கிறேன். அப்பா சூப்பராக போகுதுங்க. சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி பைக்கோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சு இப்போ ஓட்டின வரைக்கும் வந்து பவர் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓட்டினதில் எங்கே பாருங்கள். யாருக்காவது இந்த பைக்கோட ரிவ்யூ மொத்தமாக இருக்குது ப்ரோ, அது எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதிரப்பள்ளி ஃபால்ஸோட இதானா? அந்த தண்ணி தான் அதா? எங்கேருந்து வருது இது? அம்பலப்பாறை. சரி. இப்போ மேலே அதிரப்பள்ளி மேலே அலோவ் பண்ணுறாங்களா? இல்லை மேலே ஏற கீழே அலோவ் பண்ணுறக்கு டவுனு மேலே இதில் கீழேயா மேலே எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க? 5 மணி வரை. சரி 5 மணிக்கு டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் ஆயிரும். சரி இந்த 25 கிலோமீட்டரா? 16. சரி சரி பிளாக் கன்டினியூ பண்ணுறேன். இந்த ஒரு இதை காமிக்கிறேன் பாருங்க. இது பேர் என்னது? இந்த ஆர்க் பேர் இப்போ பெரிய குத்து. இது பேரா? ஆனக்கயம். கரெக்டாக இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆனக்கயமா. ஆனக்கயம் ஃபுல்லாக ஆனக்கயம்லேருந்து வருதாங்க. இது இப்போ கரெக்டாக பேர் தெரியுதா? இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள். இதுதான் வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இருக்குல்ல, அதில் போய் கனெக்ட் ஆகுறதாங்க. தெரியுதா? ரொம்ப நாள் நிற்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியே வந்துட்ட தள்ளி இங்கே வந்து இப்போ டிஆர்எஃப்பும் நம்ம வரதன் ப்ரோ வரட்டும். அவர் டிஆர்எஃப் சாவியை சந்திரபுரம் எடுத்துகிட்டு வந்துட்டாரு போலங்க. நல்ல வேலை சந்திரபுரம் ஸ்பீடாக போயிருந்தானே எங்கேயோ போயிருப்பாங்க. சரி வரட்டும், பசங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு அப்படியே போவோம். என்ன அவசரம் நம்மளுக்கு. சரி டிஆர்எஃப் வந்தப்பறம் அவங்களா கன்டினியூ பண்ணுறேன். அப்படியே கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அதிரப்பள்ளியோட கனெக்ட் ஆகிற ஒரு ஒரு ஆறு ஓகேங்களா. வேறு காட்டுறேன் பாருங்க. தண்ணிக்குள்ளே விழுந்துடக்கூடாதுடா. தெரியுதா? டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்குருவோம். தெரியும்னு நினைக்கிறேன். சைடு காட்டுறேன். ரிஸ்க்கு பார்த்துட்டு 1க்கு 2 தாட்டி செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுவோம். ரெடியா? 35,000 ரூபா கேமரா இது இல்லைங்க. பயமாக இருக்கு உள்ள விட்றதுக்கு. தெரியுதா? இதுதான் அந்த இது வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வர்றது. உங்களை 360 கூட காட்டுறேன், தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க உள்ளே கூட இறங்கி பார்த்துட்டு இருக்காங்களே, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. தெரியுதா? மீனை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில. தண்ணி கீழே காட்டாவா ஃபோர்ஸ் எடுத்து பார்க்குறீங்களா? தெரியுதாங்க? இதுதான் தண்ணி கீழே. போதும், இதுக்கு மேலே வேணாம். டே போக கன்டினியூ பண்ணுறேன். 360 காமிப்பேன், இதுலேயும் காமிச்சிருப்பேன் ஓகேங்களா. நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? கோயம்புத்தூர் தானே? ஓகே ஓகே. நல்ல வேலை வந்து சொன்னீங்க. இல்லை அப்படின்னா எப்போ எப்படி வந்திருப்பாருன்னு தெரியல. டவரும் கிடைக்காது. டவர் கிடைச்சாலும் ஓகேவா இருக்கும். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ இது கேமரா இது ஆல் அத்தனை சேர் 40,000. 30 to 40K 35K. இது 35K, இது 30K. இது 360 ஃபுல். இது வைட் ஆங்கிள் 360. ஆமாம் ப்ரோ. இதான் ப்ரோ சவுண்டு வராது.
இங்கே பிடிக்க மாட்டாங்க, அந்த சைடில் யாராவது பிடிச்சாதான் உண்டு கேரளா போலீஸ். எவ்வளோ ப்ரோ மைலேஜ் தருது? ஆ இப்போ மாற்றினீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 கொடுக்கும்ல மினிமம், ஒரு 35 40 கொடு. ஆ 45 கொடுக்குது. அதுக்கு இப்போ இன்ஜின் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா நீங்கள் இதனால் மாற்றினால? ஆ ஓ ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. எப்போனாலும் கலட்டி மாட்டிக்கலாம். ஆமாம், இந்த இதில் உள்ளதா? டிபி கிளியராக கழட்டிட்டீங்க. மாட்டினா சுத்தமாக சவுண்டு கேட்காதா? ஓகே 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 ஓகே. ஓட்டி பார்க்கலாமா?